குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 19/8 புதன்கிழமை. இன்றைக்கி வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன ப்ரீ மார்க்கெட் வந்து முடியலை. ஸோ இப்போ நேற்றுக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவசரப்பட்டதுனால நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, தெரியும் எந்த இடத்துல எடுத்தோம்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டாவது கேண்டில், அதாவது நிஃப்டியோட ரெண்டாவது கேண்டிலில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வச்ச உடனே நம்ம என்ன நினச்சோம்னு சொன்னால் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே வந்து மார்க்கெட்டும் வந்து மூவ் ஆச்சுது. ஆனால் ரெண்டாவது கேண்டிலில் வந்து ஏர்லி என்ட்ரி வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்ச உடனே நம்ம ஏர்லி என்ட்ரி வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ எடுத்த உடனே என்னாச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 50% வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் சஸ்டைன் ஆச்சு. ஸோ இந்த டைமில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1050 ரூபா, 1000 to 1050 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாஸு காமிச்சுது. ஓகேங்களா, ஸோ லாஸ் வந்து காமிச்சிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது என்னாச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபா பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இந்த 1300 ரூபா ப்ராஃபிட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணோம். ஏன்னு சொன்னால் எக்ஸ்பிரி டேங்கிறதுனால மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி அகைன் வந்து கொஞ்சமாக கீழே வந்து அகைன் வந்து கண்டிப்பாக அந்த சிபிஆர் லைன் வர போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஏன் எதிர்பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய கேப்பும் இருக்குது. அகைன் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பையிங் சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறையா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த கேப்பையாவது ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலகளை வந்து சஸ்டைன் ஆகும், அதாவது கன்சல்டேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால் அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து மார்க்கெட் ஹிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கான லாஸை வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே போயிடுறது நல்லது. ஃபர்தராக நம்ம வந்து அந்த ட்ரேடை வச்சிருந்தாலுமே என்ன ஆகும்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி ஆகிட்டு திரும்ப அகைன் வந்து அகைன் மார்க்கெட் என்னாச்சுன்னு சொன்னால் கீழே தான் வந்திருக்குது. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. அந்தளவுக்கு நெகட்டிவ்னாலுமே அந்தளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 10-20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இந்த அளவுக்கு தான் மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் பாஸ் வந்து மார்க்கெட்டில் நடக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நிஃப்டியில் வந்து நல்லாவே, அதுவும் எக்ஸ்பிரி டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும். அதுதான் நேற்றுக்கு நடந்துச்சு. ஸோ நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து லாஸ் தான் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நேற்றுக்கான மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டைன் ஆகி கீழே தான் வந்து வர்ற மாதிரி காமிக்குது, அதாவது டவுன் சைடு அடிக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,150 நல்ல ஒரு கேப் டவுனில் தான் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆல்ரெடி வந்து மார்க்கெட் கொஞ்சமாக டவுன் அடிக்க நிறையா செல்லர்ஸ் வந்திருப்பாங்க, கொஞ்சமாக பையர்ஸும் வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன இந்த ப்ரீ மார்க்கெட்டை வச்சு நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து ஓப்பன் ஆகி சடனாக ஒரு 2-3 கேண்டிலில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அதே மாதிரி நேற்றுக்கே மாரி ஓப்பன் ஆகி ஒரு கேண்டில் மேலே ஒரு கேண்டில் கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து யார் வருவா, பையர்ஸ் வந்து வரமாட்டாங்க, செல்லர்ஸ் தான் வந்து உள்ளே வருவாங்க டாமினேட் பண்ணுறதுக்கு. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற செல்லர்ஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போச்சுன்னு சொன்னாலும் பையர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கீழே வரத்தான் செய்யும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேடு வந்து இன்னைக்கு எடுக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நம்மளுக்கு எப்படி வைக்குதுங்கிறத பார்த்துட்டு செகண்ட் கேண்டில் நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 9:15 ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கான ட்ரேடை எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேடு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து நல்லது ஒரு பெரிய ரெட் கேண்டில் தான் வந்து வைக்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் புட் சைடு ப்ரீமியம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கட்டும். ஓகேங்களா, அந்த 1 மினிட் கம்ப்ளீட் ஆகி க்ளோஸ் வைக்கட்டும். வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட என்ட்ரியை
எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய கேண்டில்ங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ நேற்றுக்கு வந்து பெரிய கேண்டில் க்ரீன் சைடு வச்சு க்ரீன் கலரில் வச்சு இன்றைக்கி வந்து ரெட் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ ரிவர்சல் ஆகி அப்படியே மேலே போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அவசரப்பட்டு எடுத்துகிட்டு நேற்ற மாதிரி லாஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக எடுக்கணும். பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட 50% எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதோட 50% பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்மளுக்கான ரிவர்சல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இண்டெக்ஸில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு இல்லை. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம் நம்மளுக்கான என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கொஞ்சமாக கொடுத்துருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் இப்போ புட் ஆப்ஷனில் 24,300 புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 255க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரேடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எவ்வளோ போடலான்னு சொன்னால் 255 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வைக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து போச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரேடு எக்ஸிக்யூட் நம்மளுக்கு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. வழக்கமான மூமெண்ட் தான். சுத்தமாக வந்து மூமெண்ட்டே இல்லை 3 இண்டெக்ஸ்லையுமே. என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஸோ இந்த 50% வேறு வந்துட்டு திரும்ப அகைன் வந்து நம்மளுக்கு கீழே வர மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஃபிட்டை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக வந்து மூமெண்ட்டே இல்லை. ப்ரீமியமாக இருக்கட்டும் இண்டெக்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட மூமெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து சுத்தமாக மூமெண்ட்டே இல்லாத மார்க்கெட்டில் வந்து நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புட் சைடு வந்து ப்ரீமியம் வந்து ரிவர்சல் ஆகி பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சாலும் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்தில் தான் போய்ட்டுருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக செல்லர்ஸ் வந்து ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் ஆகுவாங்க. ஓகேங்களா? இப்போ பிரேக் டவுன் ஆகி நிஃப்டி கீழே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. ஸோ ஆட் ஆகும்போது மறுபடியும் என்ன சொன்னால் மார்க்கெட் வந்து ரிவர்சல் தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனாலும் நம்ம வந்து ட்ரேடு போட்டு தான் வச்சுருக்கோம். ஒரு 255க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு 15 பாயிண்ட்டு 16 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சின்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா வந்துடும். ஸோ அதை எய்ம் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கோம். நம்ம வந்து பெரிய லாபத்துக்காண்டி இல்லை. ஸோ அதனால் வந்து 15 to 20 பாயிண்ட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் ட்ரிகர் ஆகுதான்னு சொல்லி. சென்செக்ஸ் நிஃப்டி சென்செக்ஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நிஃப்டி பிரேக் டவுன் ஆகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். இப்போ நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 16 to 20 பாயிண்ட் தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதேமாதிரி 255 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதேமாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 15-16 பாயிண்ட் தான். ஒரு 1000 ரூபா லாபம், அப்படி இல்லைன்னு சொன்னால் 1000 ரூபா லாஸு. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி திரும்ப அகைன் வந்து மேலே போகாமல் கீழே இறங்கிச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து ரிவர்சல் ஆகி திரும்ப நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்க மாதிரி போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஏன்னு சொன்னால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே நம்மளோடது வந்து சின்னது தான். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 ரூபா நம்மளுக்கு லாஸில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக வந்து நடக்குது. என்னென்னு சொன்னால் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் கீழே வரச்சில் செல்லர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. ஓகேங்களா? ரீட்டைல் செல்லர்ஸ், அதாவது நம்மளே மாதிரி ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. ஸோ ஆட் ஆகிறப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அகைன் தான் வந்து மார்க்கெட் கீழே வர மாதிரி வரும். ஸோ ஆனால் நம்ம எதுக்கு வந்து ட்ரேடு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அதோட ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கணுங்கிறதான் நம்மளோட ரூல்ஸு. ஸோ நம்ம ரூல்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேடு எடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்கலாம். ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ நம்மளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிறது தான் நம்மளோட மனப்பக்குவம். ஸோ நம்ம இந்த வந்து கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஒரு நாள் 2 நாள் நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னு சொன்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நாள் 2 நாள் நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னாலும் கண்டிப்பாக வாரத்தில் 4 நாள் நம்ம வந்து ப்ராஃபிட்டு பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேடு எக்ஸிட் பண்ணலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அடுத்த ஒரு ஸ்விங் கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த ஸ்விங் வந்து நம்ம வந்து ட்ரையல் பண்ணி கொஞ்சம் நம்மளோட ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஸ்விங்கு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுனாலும் இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வந்து வேலை செய்யும். ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட ட்ரையல் வந்து அந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மூவ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ப்ரீமியம் வந்து சுத்தமாக நான் வந்து இத்தனைக்கும் இந்த மணி தான் எடுத்துருக்கிறேன். 24,300 மார்க்கெட் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் 24,000 80 100 இந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இந்த மணி தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஆனாலும் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூவ்மெண்ட் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் இல்லாத நேரத்தில் வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் மெல்ட்டிங் தான் ஆகும். ஸோ பார்க்கலாம் என்ன அடுத்தால. இதில் ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ என்னன்னு சொன்னால் 24,000. ஓகேவா? ஸோ 24,000 வந்து நியர்பை வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்டில் தான் 24,000 ரவுண்ட் ஃபிகர் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு இந்த இடத்துல நல்லாவே சஸ்டெயின் ஆகும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சஸ்டெயின் ஆச்சு மார்க்கெட் வந்து அதாவது மூவ்மெண்ட் இல்லாமல் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னாலே என்ன ஆகுன்னு சொன்னால் ரிவர்சல் கண்டிப்பாக வரும். ஸோ சென்செக்ஸுமே பாருங்கள் கரெக்டாக 77,000ங்கிற ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள் 57,000. ஸோ 3 இண்டெக்ஸுமே கிட்டத்தட்ட ரவுண்ட் ஃபிகர் வந்து இருக்குது. இதேமாரி நம்ம வந்து புட் சைடு ட்ரேடு எடுத்துருக்குறோம். பார்க்கலாம். இப்போ ஒரு 400 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 77,000 வந்து டச் பண்ணிவிட்டு அதில் சஸ்டெயின் ஆகுது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஏகதேசம் 24,075 பக்கம் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 57,000 வந்து டச் பண்ணுற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து டவுன் சைடு தான் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 600 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது. ஒருவேளை இந்த ரவுண்டு ஃபிகரை வந்து 3மே அடுத்த டைமில் வந்து பிரேக் ஆச்சுன்னு சொன்னால்
நல்ல ஒரு ஃபால், கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பாயிண்ட் வந்து ஃபால் வந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபால் அடிச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைங்கிறது கண்டிப்பாக ரிவர்சல் ஆகி திரும்ப அகைன் போச்சுன்னு சொன்னால், ரிவர்சல் வந்து சின்ன ரிவர்சல் ஆகி போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு கண்டிப்பாக பெருசாக இருக்கும். அதுவே ரொம்ப நம்மளை ஸ்டாப் லாஸ் அடிக்க அளவுக்கு திரும்ப மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம ரொம்ப நேரமாக வந்து ஹோல்டும் பண்ண முடியாது. ஓகேவா? சடனாக ஒரு கேண்டில் ரிவர்சல் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 10-20 பாயிண்ட் சடனாக ஒரு கேண்டில் ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராஃபிட் எல்லாம் போய் லாஸுக்கே வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஓகேவா? ஒரு 600 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒருவேளை மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னாலும் நம்ம வந்து லாஸ் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 24,050 பக்கம் வந்துருச்சு மார்க்கெட்டு. இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 57,000 சப்போர்ட் எடுத்த மாதிரி எடுக்குது. ஸோ இதை பார்த்து என்ன ஆகும்னு சொன்னால் நிறைய பையர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக 57,000 ரிவர்சல் ஆகும்போது பையர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. ஸோ பையர்ஸ் ஆட் ஆகிறத கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே போகாமல் கொஞ்சமாக அங்கேயே சஸ்டைன் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இல்லை இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும். ஓகேவா? ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வந்து 3 இண்டெக்ஸ்லையுமே வந்து மேலே வந்துருச்சு. நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னு சொன்னால் சுத்தமாக போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபேவராக போகும்போது, அதாவது சின்ன சின்ன கேண்டில் வச்சு மார்க்கெட் வந்து இறங்கும்போது நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு எந்த யூஸும் கிடையாது. சடனாக குயிக்காக வந்து ஒரே கேண்டில் வந்து இந்த மாதிரி கீழே வந்துடும். இப்போ நம்மளுக்கான ஒரு டார்கெட் வந்து கிடைச்சிருந்தா கூட நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கான டார்கெட்டும் வந்து கிடைக்கல. ஓகேவா? கிடைக்காமலே அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2-3 கேண்டில் வந்து க்ரீன் வச்சு நிஃப்டி கொஞ்சமாக மேலே போனதுலே நம்ம வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து கம்ப்ளீட்டாக போய் லாஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கான டிசிப்ளின் ட்ரேடு வந்து என்னென்னு சொன்னால், இப்போ வந்து இந்த இடத்த தாண்டி மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து வருது அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து ஏர்லியராக வந்து எக்ஸிட் ஆக வேண்டாம். அப்படி ஒருவேளை நம்ம வந்து அவசரப்பட்டு எக்ஸிட் ஆகணும்னு சொன்னால் இதே வந்து டிசிப்ளின் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சென்செக்ஸுமே கரெக்டாக வந்து ரிவர்சல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எப்படி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து வந்துருச்சு. அதாவது நம்ம ப்ரீமியம் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட 24,000 வரை மார்க்கெட் வந்து வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரான செல்லர்ஸ் எல்லாத்தையும் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேனிக் பண்ணி எக்ஸிட் ஆக வச்சுட்டு அகைன் வந்து மறுபடியும் செல் சைடு தான் வந்து வரும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கான ட்ரேடு இது எப்படி எண்ட் ஆகுது அப்படிங்கிறத வீடியோவை எண்டு வர பாருங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் வந்து நம்மளுக்கு கிடச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் இன்னுமே வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரையலை வந்து நம்ம கம்மி பண்ணி கொண்டு வர நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாகும். அதாவது லாஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். இப்போ வந்து காஸ்ட் தான் நம்மளுக்கு போய்ட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சோமோ அதுதான் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல செல் பண்ண ரீட்டைல் செல்லர்ஸ், அதாவது மார்க்கெட் வந்து ஏரியா பிரேக் டவுன் ஆகி இங்கே வரும்போது ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கைக்கு வந்து மார்க்கெட் இப்போ வந்து அப்சைடு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா?
ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. மார்க்கெட்டுக்கு நல்லாவே தெரியும் ஸ்டாப் லாஸ் வந்து ரீட்டைலர் எங்கே வைப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கான இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த லைனை தாண்டி இந்த ட்ரையல் ஸ்டாப் லாஸை தாண்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கான லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் நம்மளுக்கும் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக, அதாவது சின்ன சின்ன கேண்டில் வச்சு வரச்சில் நம்மளுக்கு வந்து சுத்தமாக என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் நோக்கி மார்க்கெட் வந்து போச்சுல சுத்தமாக போகவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சரசரசரன்னு இறங்கி கிட்டத்தட்ட 600 பக்கம் நம்மளுக்கு லாஸ் வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் எப்போவுமே வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து மேலே தான் போகுது. ஸோ நிஃப்டியுமே சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் வந்து நல்லா மேலே போகிற மாதிரி மேலே வந்துருச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட்டே ஆயிடுச்சு. நிஃப்டியும் வந்து வந்துருச்சு ஆல்மோஸ்ட். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700-800 பக்கம் 700 நம்மளுக்கு லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், இதை உடச்சி மார்க்கெட் வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா. அப்படி இல்லை இதிலிருந்து ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு ப்ராஃபிட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகேவா. கிட்டத்தட்ட 700 நம்மளுக்கு லாஸில் இருக்குது. ஸோ நம்ம லிமிட் வந்து ஒரு 1000 தான் நம்மளோட லிமிட். அதுக்கு மேலே வந்து நம்ம லாஸ் கொடுக்க முடியாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. இனிமே நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸை வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணலை. ஸோ ஹிட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணதுக்கு தான் வந்திருக்கு. தெரியும், ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல எல்லாரும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இதை பீட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்து இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா தான் எல்லாரோட ஸ்டாப் லாஸை வந்து ஹன் பண்ண முடியும். அதனால் வந்து செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே பையர்ஸ் வந்து ஹன் பண்ணதுக்கு மேலே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி மேலே கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இருந்தாலும் நம்மளோட டிசிப்ளின் படி நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட என்ட்ரி ஆகிட்டோம். ஆனால் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ரேஞ்சில் தான் வந்து நிற்கிது. ஆனாலும் நம்மளோட லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பக்கம் நம்மளோட லாஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ காஸ்ட் டு காஸ்ட் எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து இருக்கும்போது நம்மளுக்கு லாஸ் தான் கிட்டத்தட்ட 300-400 லாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ரீமியம் டிகே மார்க்கெட்டில் வந்து சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லாதப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இது இந்த மார்க்கெட் இந்த மாதிரி வந்து ரொம்ப மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய மார்க்கெட் யாருக்கானு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸுக்கான மார்க்கெட் தான் வந்து இந்த சின்ன மூவ்மெண்ட் மார்க்கெட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லாத டைமில் வந்து பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து வரும். ஓகேங்களா. மார்க்கெட் கரெக்டாக நம்ம என்ட்ரி ஆன இடத்துல தானே இருக்குது. ஸோ அப்புறம் எப்படி நம்மளுக்கு லாஸ் வருதுன்னு பார்த்தா ப்ரீமியம் டிகேனால தான் நம்மளுக்கு வந்து லாஸ் வரும். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு வெயிட் பண்ணுவோம். 100% வந்து நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் வந்து நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல என்ட்ராகக்கூடிய இந்த இடத்துல என்ட்ராகன செல்லர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப வந்து நிஃப்டி கீழே தான் வந்து வருது. ஓகேங்களா. சென்செக்ஸுமே வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு.
ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னமே வந்து பிரேக் டவுன் ஆகலை, ஒரு அப்சைடு மூமெண்ட்டில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து டே லோவுக்கு வந்து வந்துருச்சு. சென்செக்ஸ் வந்து டே லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. நம்மளுக்கான ப்ராஃபிட் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா பக்கம் ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 700-800 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆச்சு. மைனஸ் ஆகிட்டு திரும்ப ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து மேலே வருது. ஸோ இந்த நிஃப்டி வந்து இதை பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து பிரேக் டவுன். ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டேஞ்சர் ஜோன் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த டேஞ்சர் ஜோன்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒருவேளை பிரேக் அவுட் ஆகாமல் திரும்பியும் மறுபடியும் ரெக்கவர் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மேலே 10:20 ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து அகைன் வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் போகணும்னு சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து போய்கிடாது. மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது. நான் பார்த்ததுலேயே மொக்கையான மார்க்கெட்டுன்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு 2 வாரமாக போகக்கூடிய மார்க்கெட் தான் உள்ளதுலேயே மொக்கையான மார்க்கெட்டு. ஏன்னு சொன்னால் சுத்தமாக வந்து மூமெண்ட்டே இல்லை. இண்டெக்ஸில் இருக்கட்டும், ப்ரீமியத்தில் இருக்கட்டும், எதுலேயுமே வந்து சுத்தமாக மூமெண்ட் இல்லை. அதனால் இங்கேருந்து ரிவர்சல் ஆகாமல் டைரெக்டாக ஒரு கேண்டில் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? சென்செக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் ஜோனில் தான் வந்து இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டான ஒரு சப்போர்ட் ஜோன் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி வந்து கரெக்டாக நிஃப்டியும் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு 1 or 2 கேண்டில் வந்து பார்க்கலாம். ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அகைன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் வருதுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா டைம் இல்லை, டைமும் வந்து நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறத தவிர வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு மேலே வந்து உட்காந்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பழைய ஹையை வந்து தொட்டுட்டு அங்கேருந்து, அதாவது அதை பிரேக் பண்ணி போக முடியாமல் ரிவர்சல் அடிக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து சுத்தமாக மூமெண்ட் இல்லாத மார்க்கெட்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் பெரிய பிரச்சனை தான். கிட்டத்தட்ட ஒரு 700-800 ரூபா பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு காமிக்குது. இருந்தாலுமே இது எப்படி என்னங்கிறது வந்து நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் டவுன் ஆகி கீழே வரதான் செய்யுது. ஆனாலும் ப்ரீமியம் வந்து அந்தளவு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நிஃப்டியுமே வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் பிரேக் டவுன் ஆகாமல் மேலே சஸ்டெயின் பண்ணுது. இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து பெருசாக இல்லாத டைமில் நம்ம வந்து வெயிட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ நான் வந்து எக்ஸிட் ஆயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 500 ரூபா மட்டும்தான் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதையும் புக் பண்ண முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் சென்செக்ஸ் வந்து பிரேக் டவுன் தான் ஆகுது. ஸோ ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான் தேவை நம்மளுக்கு. என்னன்னு சொன்னாலும் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 77,000 உடச்சி 76,900 பக்கம் வந்து வந்துருச்சு. ஆனாலுமே சுத்தமாக நிஃப்டியில் வந்து மூவ்மெண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து எவ்வளோ தான் வெயிட் பண்ணாலும் ப்ரீமியம் டிக்கே தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ நான் வந்து ஓகே எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 500 ரூபா தான் நம்மளுக்கு இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 500 ரூபா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். கிட்டத்தட்ட நம்ம வந்து 1.25 மணி நேரம் பக்கம் நம்ம ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணி தான் வச்சுருந்தோம். இருந்தாலுமே எந்த மூவ்மெண்ட், மார்க்கெட் வந்து சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 650-700 ரூபா வரை நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னாலும் சேம் அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அதை பிரேக் பண்ணி போக முடியாமல் ப்ரீமியம் வந்து அங்கேயே நின்றுச்சு. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், நம்ம என்ட்ரி ஆன இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,110. ஸோ ஓகே, 110 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஆயிருந்தோம். கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் வந்து மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 50 பாயிண்ட்டு கீழே வந்துருந்து. ஆனாலும் நம்ம வந்து நல்லா
இந்த மணி தான் எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 24,300 புட் ஆப்ஷன். ஆனால் மார்க்கெட்டு நம்ம எடுத்தது 24,100, அதாவது 24,100 பக்கத்தில் 110 பக்கத்தில் இண்டெக்ஸ் வந்து வரச்சில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம். நல்லா ஒரு இந்த மணி தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமாக ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு நிஃப்டியில். ஆனாலும் ப்ரீமியம் வந்து சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இதனால தான் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மூவ்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, இண்டெக்ஸில் வந்து அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இல்லாத நேரத்தில் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ட்ராப் தான் ஆவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட் தான் வந்து இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுமே என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரேடு, அதாவது ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்தவங்களுக்காக ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,600 பக்கம் நம்ம வந்து லாஸ் தான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போய்ட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ பார்க்கலாம். இந்த ட்ரேடிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு நாள் 2 நாளோட முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் கிடையாது. அது வந்து கண்டிப்பாக கண்டினியூவாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கான கேபிட்டல் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? நன்றி.